அதுல இருந்து மீள தெரியாதப்பதான் நம்மளுக்கு இன்னொன்னுக்குள்ள டைவர்ட் ஆகும். அப்ப அந்த அறிவு நம்மளுக்கு எப்படி வந்துச்சு? அறிவு நம்மளுக்கு எப்படி பதிவாச்சு? நம்ம நிறைய தகவல் கேட்கிறோம், எல்லாருமே படிச்சிருக்கோம், படிச்சது படிக்காது இதெல்லாம் கணக்கே இல்லை. ஆனா எல்லாத்துக்குமே அறிவு இருக்கு. அந்த அறிவு எப்படி பதிவாச்சு? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கருவில் இருக்கிறப்ப நம்ம அறிவு செயல்பட தொடங்கியது. பிறந்து வெளியில வந்தோடனே பார்த்தது, கேட்டது, கெட்டது, பேசினது, சொன்னது, இது எல்லாமே தான் உங்களோட அறிவு பதிவு. இந்த அறிவு தான் உங்களைய வளர்ச்சிக்கு எடுத்து செல்லுதா இல்ல வீழ்ச்சிக்கு எடுத்து செல்லுதான்னு இருக்கு. அப்ப இந்த அறிவு பதிவு நீங்க யாரையெல்லாம் பார்த்தீங்க, யார்கிட்ட எல்லாம் பேசுனீங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு 3 வயசுல நடந்த நிகழ்வு உங்களுக்கு நினைவு இருக்கும், 5 வயசுல நடந்த நிகழ்வு நினைவுக்கு இருக்கும். ஏன்னா நாங்கள் 45 வயசுலயும் கேஸ் பார்க்குறோம். வளர்ந்து நான் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எங்கள் அம்மா என்னை இப்படி அடித்தாங்கன்னு சொல்கிறதையும் நாங்கள் கேட்குறோம். அப்போ நம்மளுக்குள்ளே போன அறிவு பார்த்ததனாலும் சரி, கேட்டதனாலும் சரி, நம்மளுக்கு கெட்டது நடந்ததுனாலும் சரி, அது டெலிட்டே ஆகாது. அது லேயர் தான். அடுத்தடுத்து நம்ம எப்படி ஒரு ஆஃபீஸ் ஃபைல் அடுக்கி வைக்கிறோமோ, ஒரு சிஸ்டமில் அப்டேட் பண்ணி வைக்கிறோமோ, அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ள எல்லா பதிவுமே பதிவாக தான் இருக்கும். அது எல்லாமே சேகரித்து லேயர் லேயராக ஃபார்ம் ஆகிக்கும். உங்களுக்கு எப்போ ஒரு சூழலை சமாளிக்க முடியலையோ, ஒரு சிக்கல் வருதோ, அந்த நேரத்தில் அது கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வெளிப்படுத்துறது தான் கோபம், அழுகை, விரக்தி, மற்றவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுறது, இந்த நிலைக்கு தள்ளிவிடும். இது உங்களை நீங்களே ஸ்டடி பண்ணி பாருங்கள், எப்போ உங்களுக்கு கோபம் வருது, எப்போ விரக்தி வருதுன்னா. அப்போ இந்த லேயர் தான். அப்போ இந்த அறிவு நம்மளுக்குள்ள இருக்கிறது தான் செயல்படுது. இதை புதுப்பிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுறோமா? நல்ல ரீல்ஸ் பார்க்குறோம், நல்லதான் சொல்கிறாங்க. நியூஸ் கேட்குறோம், அதுலேயும் நல்லதான் சொல்கிறாங்க. 4 பேர்த்துக்கிட்ட பேசுகிறோம், அவங்களும் நல்லதான் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் நம்ம மனசு ஒரு விரக்திக்கு போகுது, கோபம் வருது, ஏதாவது சொன்னால் மூக்குக்கு மேலே வருதுங்கிறாங்க? ஏன் எல்லாரும் சொல்கிறாங்களே மூக்குக்கு மேலே கோபம்